ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட்னு சொல்லலாம். நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது பிரபல கர்நாடக இசைக்கலைஞர். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு அறிமுகம்னு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்னைக்கு ஃப்ரீ இன்டலெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கலைஞர்களாக இருந்து ஒரு இன்டலெக்டாக இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல அநீதிகளுக்கும் பல விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமையாக இருக்கிறது டிஎம் கிருஷ்ணா அவர்கள். எங்களோட சாயன் இன்னைக்கு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, நானும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ராம். பெரிய நாங்கள் எடுத்த ஒன்று முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் நிறைய விஷயங்களை சண்டை போடுறீங்க, ஏன்? இந்த ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் இசைக்குள்ளே தான் போகணும். எனக்கு ஏன்னா என்னோடய வாழ்க்கை கண்ணோட்டம், என்னோடய சமுதாய கண்ணோட்டம் சவுண்ட் ஒளியில் தான் ஆரம்பிக்கிறது, இசையில் தான் ஆரம்பிக்கிறது. நான் அது இசைக்குள்ளே இருக்கிற அரசியல் பற்றி நான் பேசலை, இசை பற்றி பேசுகிறேன். ஒரு கலை அப்படின்னு ஒரு வடிவம், கலைன்றது ஒரு மனிதன் கிரியேட் பண்ண விஷயந்தான். இயற்கையில கலை இருக்குன்னு சொல்கிறது நம்ம தான் சொல்கிறோம். ஒரு மானோ ஒரு பறவையோ நான் அழகா இருக்கேன்னு சொல்றது கிடையாது. அது அழகா இல்லையா, அதுல கலர் இருக்கா, அது இயற்கை, இது அதுல ஒரு பிக்சர் வரைகிறது, அதெல்லாம் மனிதன் பண்றான். இப்போ கலைன்றது எதுக்கு அவசியம்னு ஒரு கேள்வி கூறி வருது. இப்போ சமுதாயத்திலையோ வாழ்க்கையில ஏன் மனிதன் அதை கிரியேட் பண்ணான்னா, நான் என்ன நம்புறேன்னா, வாழ்க்கையில நம்ம பண்ற எல்லா விஷயம் சுயநிலை இருக்கிற விஷயம்தான். எல்லா தொடர்பும் நான் அந்த தொடர்பில் நான் சென்டரில் இருக்கேன். எனக்கு எப்படி எஃபெக்ட் ஆகும் அந்த தொடர்பில், நான் என்ன இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதில் நான் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இல்லாட்டா ஒரு குழந்தைன்னா அப்பா அம்மா இதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொடர்புலேயே வாழ்க்கையை நம்ம நடத்திட்டோம்னா, நம்மளோட ஆக்சுவல் பிக்சர் என்ன, ஆக்சுவலாக என்ன பார்க்குறோன்னு நம்மளால் பார்க்கவே முடியாது. இங்கே தான் கலைன்னு ஒரு விஷயம் வருது. கலை என்ன பண்ணுறதுன்னா, அது சுயநலத்தை எடுத்துருது ஒரு செகண்டுக்கு. உங்களை இது நீங்கள் இசை கேட்டு வரலாம், ஒரு சினிமா பார்த்து வரலாம், இல்லாட்டா ஒரு ஓவியமாக இருக்கலாம். இப்போ ஓவியம் பார்க்குறீங்க, அந்த ஓவியம் நிஜம் இல்லையே, ஓவியம் தானே. ஆனால் அந்த கிரியேட்டுக்குள்ள நிஜத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கல்ல, அந்த நிஜத்தில் நீங்கள் கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை நம்மளை மீறி, ஒரு சுயநலத்தை மீறி பார்க்க முடியும்னா அது கலை தான் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த ஒரு கண்ணோட்டம் தான் இசை எனக்கு கொடுத்தது. அந்த ஒரு விழிப்புணர்ச்சின்னே சொல்லுவேன் நான். ஒரு பாடல் பாடும்போது, ஒரு ராகத்தை பாடும்போது, என்னுடைய இசையில் ராகமாக இருக்கலாம், வேறு என்ன இசை வேணா இருக்கலாம், இல்லாட்டா ஒரு பறை அடிக்கும் போது அந்த உடம்பு, அந்த ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட், அந்த பறை வாசிக்கிறவங்களுக்கு அவன் தான் வாசிக்கிறான்ற கிடையாது, அந்த சவுண்டு, அந்த முழுமை அங்கே கிடைக்கிறது. அந்த ஒரு தருணத்தில் சுயநலம் இல்லாமல் ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அது வாழ்க்கை அனுபவமாக இருக்கலாம், இயற்கை அனுபவமாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். இந்த அனுபவம் தான் எனக்கு கலை கொடுத்து. அந்த அனுபவத்தை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். அந்த ஒரு நொடியில் அந்த அனுபவத்தை உள்ள கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு சரி அதை விட்டு திரும்பி வாழ்க்கை நடைமுறை போயிடலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அனுபவம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் இருக்க ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எடுத்துன்னு வர முடியும் தான் ஒரு கேள்விக்குறி. நான் சாப்பிட்ற விஷயமா இருக்கலாம், நான் பேசுகிற விதமாக இருக்கலாம், சமுதாயத்தில் நான் பார்க்காத விஷயங்கள்லாம், அந்த அனுபவத்துலேருந்து ஏதாவது ஒரு உணர்வை நான் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருமானு ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அந்த கேள்வி தான் என்னை சண்டை போட வைக்கிறது. ஓரளவுக்கு நீங்கள் ஒன்று சொல்லலாம், நானே அந்த அந்த ஒரு அனுபவத்துலேருந்து கொஞ்சம் ஒரு நல்ல மனிதனாக மாற முடியுமா? அந்த ஒரு உணர்வு பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த உணர்வு இருக்க முடியுமா அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருக்கிற சிக்கலான தொடர்பு, இதை பற்றி நம்ம யோசிக்கிறது, சண்டை போடுறது, அதுலேருந்து தான் எனக்கு வருது. ஸோ கலை தான் என்னோட ட்ரிகர் அப்படின்னு சொல்லுங்கள். பேசுனதில் 2 விஷயங்கள் தோணுது. ஒன்று, முழுமையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க எப்பயுமே, இசை வழிவாகவும் சரி, வாழ்க்கையில் அனுபவமாகவும் சரி, முழுமையை ஒன்று பேசுகிறீங்க. இன்னொன்று கேள்வி, இயல்பு நிலைகளை நம்ம இயல்பு நிலைகளை திரிஞ்சு போனதை கேட்கும்போது சண்டை மாதிரி தோணுதோன்னு கூட தோணும். அந்த சண்டைங்கிற வார்த்தை கூட நமக்கு அந்த இயல்பு அல்லாததுக்கு பழகிட்டோம். அந்த இயல்பு வேணும்னு கேட்கறது சண்டை மாதிரி தோணுதோங்கிறதும் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. டெஃபினட்டா இது ரெண்டும் மேட்ச் ஆகிற. சரி, அந்த இயல்புன்றது சமுதாயத்துக்கு ரொம்ப பிரச்சனையான விஷயம். ஏன்னா அந்த இயல்பு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையில இப்போ சுயநலம் இல்லாத வாழ்க்கை தான் இயல்பு வாழ்க்கை. ஆனால் சுயநலம் இல்லாத சமுதாயம் இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இருக்கிற சமுதாயம்
ஸோ நம்ம சமுதாயம் ஒரு கட்டுமானமே எப்படின்னா சுயநலத்தோட தான் நீ ஆப்ரேட் பண்ணணும். இது வந்து எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், இது சோஷியலாக இருக்கலாம், இது பொலிட்டிக்கலாக இருக்கலாம். நீ என்ன, உன் ஐடென்டிட்டி என்ன, அந்த ஒரு சூழல்ல அந்த ஒரு சினாரியோ நீ என்ன, ஜாதியா இல்லாட்டா உன்னோட பணமா இல்லாட்டா உன் நிலமா, எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி. இதை இயல்பாக்கிட்டோம் நம்ம. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நேச்சுரலாக இருக்கணும்னு யோசிக்கும் போது அது சண்டை போடுற மாதிரி வெளில வருது. ஏன்னா அது கோபம் இல்லை, அது ஒரு ஏக்கம், ஒரு எர்னிங், அது ஒரு ஐயோ இப்படி இருக்கேன்னு. இப்போ நான் பாட்டு பாடும்போது ஏதாவது ஒரு அழகான ஒரு விஷயம் வச்சா என்ன எவ்வளோ அழகாக இருக்குன்னு தோன்றதில்லை. இப்போ நம்ம இயற்கையில் பார்க்குறோமே சொல்கிறோம், நம்ம பார்க்குறோம், சடனாக பார்க்குறோம், அது என்னன்னு, அது ஒரு மரம், அது ஒரு நிலா அப்படின்னு அந்த ஐடென்டிட்டி வரத்துக்கு ஒரு தருணத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு மூச்சு வரும். அதுதாங்க இயல்பு, அதுதான் முழுமைன்னு, அதுதான் முழுமை, அதுதான் மனுஷனோட முழுமை. அது என்னைக்காவது உங்களை வெறுமையாக ஃபீல் பண்ண வச்சிருக்கா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த அனுபவம் வரும்போது எப்போதுமே எப்படின்னா ஒரு மிரராக தான் எடுத்துப்பேன். இது வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொல்லலாம், இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் வரலாம் இந்த மாதிரி பேசும்போது. அது ஒரு தூய்மையான ஒரு இடம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் வரதுக்கு டேஞ்சர் இருக்கு. அந்த டேஞ்சருக்குள்ள நான் போக மாட்டேன். ஸோ நான் ஏன் அதை பற்றி பேசுறேன்னா அது ஆக்சுவலாக ஒரு மிரர். அந்த செகண்ட்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, இல்லாட்டா இயற்கையில் விஷயம் பார்க்கும்போது நான் என்ன, அந்த மிரர் திரும்பி நீ தான் அப்படின்னு காமிக்கிறது ஒன்று. ஆக்சுவலாக ஒரு ரிஃப்ளெக்ஷன். அது அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அதை நான் ஒரு தூய்மையான ஒரு சிக்கல் இல்லாத ஒரு தளம்னு நான் பார்க்கல. பட் அது ஒரு பெரிய ஒரு கண்ணாடி, ஒரு ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளை யோசிக்க வைக்கிறது. ஏன் நம்ம இப்படி இருக்கோம் நம்மளை பற்றி, அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இந்த ஒரு உணர்வு ஒன்று சொல்றீங்க இல்லையா, இந்த உணர்வு வந்து எளிய வாழ்க்கையில் எளிய மக்களுக்கு இப்போ இசையிலேருந்து வரலாம். ஏன் வந்து இந்த உணர்வுக்கான ஒரு ஸ்பேஸும் ஒரு டைமும் வந்து இன்னைக்கு நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இல்லைன்னா ஏன் இல்லை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு டெஃபினட்டாக குறைவாக தான் இருக்கு. இது தேடி போக வேண்டியதாக இருக்கு. அதே ஒரு ப்ராப்ளம். இது தேடணும்னு அவசியம் இருக்கக்கூடாது, ரைட்? இது வந்து ஆக்சுவலாக தினம் வாழ்க்கையில் எப்பயோ ஒரு நிமிடத்தில் நடக்கிறது. நம்ம பார்க்கறதில்ல, கவனிப்பு நம்மளே கவனிப்பு கிடையாது. அது நடக்கும்போது கூட அது நடந்துடும், போயிட்டே இருப்போம் நம்ம. அப்படிதான் வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில் வந்து அதுக்கு நிச்சயமாக இடம் குறைவா மட்டும் இல்லை, அது இருந்தாலும் நம்மளுக்கு அது பார்க்குற மாதிரி அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது குறைவாயிட்டே இருக்கு. அங்கே தான் நம்மளோட ஹோல் மார்க்கெட். நான் மார்க்கெட் பிளேஸ்ன்றது நான் எக்கனாமிக்காவே சொல்லலை. மார்க்கெட் பிளேஸ் இஸ் அ சோஷியல் ஆர்கனைசேஷன் தான் அது மார்க்கெட் பிளேஸ். ஸோ அது மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் சோஷியல் ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா மார்க்கெட் பிளேஸில் இது இருக்கவே முடியாது, மார்க்கெட் சர்வே ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சனா மார்க்கெட் டெஃபினட்டாக கொலாப்ஸ் பண்ணுவே. நீ டெஃபினட் ரெவல்யூஷனரி தான், கோவம் தான், ரிபெல் தான். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ முடியுமோ உன்னை பிஸி ஆக்கும். இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா இட்ஸ் எ கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு. அதே மார்க்கெட் தான் அது. இப்போ அதுக்கு டெக்னாலஜி கிடச்சிருக்கு, உன்னை இன்னும் பிஸி ஆக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி கிடைச்சு, அது நம்ம எல்லாரும் ட்ராப்டாக இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸ் இன்னும் ஒன்று பிஸி ஆக்க வைக்க நீ வந்து சொசைட்டியே டிரான்சாக்ஷன்லாம் எடுத்துட்டுருவ. டிரான்சாக்ஷன்னா நான் நீ உங்கள் கூட என்ன, அவ்வளோதான். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஸ்பேஸ் டெஃபினட்டாக டிஸ்ட்ராய். விச் வே ஆர்ட்டே இன்னைக்கு வந்து ஃப்ராடுங்கிறனா. இன்னைக்கு கலையை நம்ம சொல்றது பொய், நம்ம பண்றது வியாபாரம். நான் கலைஞன் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன். நம்ம வியாபாரம் பண்றோம். அழகா இருந்தா அது கலை நம்ம நினைச்சுக்கவே கூடாதுங்க. நிச்சயமா கேட்கணும். ஏன்னா அழகா இருந்தா ரொம்ப பிரிட்டியா இருக்கு, அது கலை கிடையாதுங்க. பிடிச்ச அழகா இருக்குன்னு அழகா இருக்குன்னு சொல்லு, அது கலைன்னு சொல்லாது என்கிட்ட. கலைக்கும் அந்த அழகும் கலைனா என்னன்னா ஒன்ன வந்து ஏதோ ஒன்று அன்கம்ஃபர்டபுள் ஆக்கணுங்க. கலை ஒரு செகண்டுக்கு ஒன்று அப்படி ஒரு அதிர்ச்சி இருக்கும் கலையில் எப்போதுமே. நான் அதிர்ச்சி ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறேன். ஒரு அதிர்ச்சி வரும், அது ஏன்னா அது ஒரு செகண்ட் ஒரு ஷேக்கே நடக்கும். ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக யூ வில் ஃபீல் இட். அது சொல்லலாம், அதுதாங்க கலை. ஸோ கலையும் ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ எல்லாமே டிரான்சாக்ஷனில் ஆக்கணுன்றதான் ஒரு மார்க்கெட்டோட பேசிக் ஃபங்க்ஷன். அங்கே இதுக்கு இடம் இருந்தால் தான் மார்க்கெட் பிளேஸுக்கு டேஞ்சர். நிச்சயமாக அது டிஸ்ட்ராய் தான் பண்ணும். நீங்கள் சொல்கிற கேள்வி பதில்கள்லேருந்து எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா,
இன்றைய காலகட்டத்துக்கு கண்டென்ட்மெண்ட் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்குமோ, இந்த மார்க்கெட்டை பற்றி பேசுறதுக்கும் அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உடைக்கிறதுக்கு கண்டென்ட்மெண்ட் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கும். டெஃபினட்டா அன்னைக்கு கூட நம்ம பேசணும் பற்றி கண்டென்ட்மெண்ட்னா இனஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. எல்லாமே சொல்லலாம். இது வந்து உணர்வுல சொல்லலாம், வியாபாரத்துல சொல்லலாம், வாங்குறதுல சொல்லலாம், கன்சம்ஷன்ல சொல்லலாம். வாட் இஸ் திஸ் ஐடியா ஆஃப் இனஃப்? ஸோ அந்த கண்டென்ட்மெண்ட் ஒரு ட்ரிகர் எங்கேருந்து வருது? ஏன்னா இப்போ ஹார்மோனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைங் ஆர் நீடுன்றது நடந்துட்டு இருக்கும். அதை வந்து பயாலஜிக்கலாக பேசலாம், என்ன ஹார்மோன் ட்ரிகர் பண்ணுறது எல்லாம் பேசலாம். பட் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இஸ் ஐடியா ஆஃப் நாட் இனஃப் ஒன்லி, பட் அந்த சம் மூமெண்ட்டில் வந்து ஆக்சுவலி கண்டென்ட்மெண்ட் இஸ் பீஸ். பீஸ், ஒரு பீஸ்ஃபுல் நிலை தான் கண்டென்ட்மெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பீஸ்ஃபுல் நிலையில் வாண்ட்டும் கிடையாது, ரிஜெக்ஷனும் கிடையாது. அதான் அழகு அதில். அது கண்டென்ட்மெண்ட் அழகு என்னன்னா தேர் இஸ் நோ ரிஜெக்ஷன், ஆனால் தேர் இஸ் ஆல்சோ நோ கிரீட். ஸோ அந்த ஒரு ரொம்ப ஒரு இன்பிட்வீன் ஸ்டேட் அது. ஸோ ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட். ஸோ சம்டைம் மேபி அந்த வொக்காபுலரியை மாற்றணுமோ. பியாண்ட் கிரேவ் ஆமாம், பியாண்ட் கண்டென்ட்மெண்ட் இஃப் யூ see it's a peaceful space, அப்போ அந்த அது ஒரு டயலாகே மாறிடுது. ஸோ இஃப் யூ நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு விஷயத்தை வாங்குறேன், ஐ வாண்ட் டு ஒன்லி பை வாட் வில் கீப் மீ பீஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆகும். ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வொக்காபுலரி கொடுக்குறேன் அதுக்கு நான். ஓகே, அப்போ அந்த பர்ச்சேஸே வேற மாதிரி இருக்குமாறு ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா இது போதும் உனக்கு, இது போதும் எனக்குன்னு சொன்னோன்னா ஐ கண்டென்ட்னு சொல்லும்போது வேற மாதிரி ஒரு உணர்வு வருது நம்மளுக்கு. பட் பீஸ்ன்றது வேற உணர்வு. ஸோ மேபி அந்த டிஸ்கோர்ஸில் வொக்காபுலரி சேஞ்ச் மேபி இஸ் அ குட் திங். ஐ டோன்ட் நோ. இப்போ டைம், இப்போ கலை, முழுமை, கண்டென்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் பின்னாடி, இந்த மார்க்கெட்டுக்கும் பின்னாடி எவ்வளோ வேகமாக இருக்குமோ அந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ வேகமாக சம்பாதிக்கும். கரெக்ட். எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அந்த மார்க்கெட்டு குறையும், கண்டென்ட்மெண்ட் இருக்கும், பீஸ் இருக்கும். அப்போது அந்த நேரத்தை கிருஷ்ணா எப்படி பார்க்குறாரு? அந்த ஐடியா ஆஃப் டைம். ஐடியா ஆஃப் டைம், டைம்ன்றது இப்போ டைமில் 2 எலிமெண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து இவெண்ட், ஆக்ஷன். இன்னும் வந்து அதுக்குள்ளே இருக்கிற, அதுக்கு இன்பிட்வீன் இருக்கிற இன்டர்வல். ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா டைமில் கிடையாது. இப்போ கண்டினியூஸாக ஈவெண்ட்ஸ் இருந்து வச்சுங்களேன், ஏதாவது நடந்ததே இருந்துங்கன்னா டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், அப்புறம் அந்த கேப் இருந்து இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போ நான் பேசுறது அதுதான். அப்போ தான் டைமோட உணர்வு நம்மளுக்கு இருக்குது. ஸோ டைமே ஒரு உணர்வு தான். இட்ஸ் அன் இம்ப்ரெஷன். கரெக்டா? ஸோ இந்த இம்ப்ரெஷன் தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்றது தான் என்னோட ஆர்கியூமெண்ட். நம்ம இட்ஸ் நாட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் த மார்க்கெட். ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் ஐ வாண்ட்ன்றது ஐ கேன் கண்ட்ரோல். ஹவு மச் கேப் ஐ வாண்ட்ன்றது ஐ கேன் கண்ட்ரோல். த மார்க்கெட்டோட ஜாப் என்னன்னா என்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்றது தான் மார்க்கெட்டோட ஜாப். உங்ககிட்ட இல்லடா இந்த கண்ட்ரோலு, என்கிட்ட தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு என்னோட ஒரு தொடர்பு கொண்டு வந்துருக்கியோ அப்பதான் உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு மார்க்கெட் என்கிட்ட சொல்லிட்டே இருக்க போகிறது. அதோட ரிஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நான் டைமை வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுக்கிறேன். கலையிலும் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ கலை ஒரு பாட்டு பாடுமோ, ஒரு ராகம் பாடுறச்ச ஐ எம் ஆக்சுவலி பிளேயிங் வித் டைம். கலைன்றது இட்ஸ் அ பிளே ஆஃப் டைம் தான். ஸ்பேஸ் அண்ட் டைம், கலைக்கு இந்த 2 விஷயம் தேவைங்க. ஸ்பேஸ்ன்றது நான் ஃபிசிக்கலாக மட்டும் சொல்லலை, இமேஜின் ஸ்பேஸ், ரைட்? நான் ஒரு illusions I can create in your brain. Right? In that way, I am playing with your time. Right? Yes. I am playing with it. So I can, and in the illusion தான் time and I keep playing. Right? So actually it's up to me. என் கையில் இருக்குது. நேரத்தை வச்சு என்ன பண்ணுறேன், காலத்தை வச்சு என்ன பண்ணுறது என் கையில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பவர் நம்மளுக்கு இருக்குன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அதை ரீகெயின் பண்ணணுங்கிறனா நம்ம அதை விட்டு கொடுத்துட்டோம். அதை நம்ம ரீகெயின் பண்ணுறோம். அது ஒரு ஸ்ட்ரகிள். எனக்கே ஒரு ஸ்ட்ரகிள் தான். இன்னைக்கு கூட நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறது வச்சுட்டு. போன வாரம் ஐ டிசைட் ஒரு நாள் வாரத்தில் நான் இன்னும் பண்ண போகிறதுன்னு ஒரு டிசிஷன் எடுத்தேங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு. பெரிய கஷ்டம் கிடையாது ஆக்சுவலாக. என்ன பெரிய கஷ்டம்? ஆனால் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்றது நான் ஃபிசிக்கலாக மட்டும் சொல்ல, நான் மென்டலாகவும் தான் சொல்கிறேன். அது முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இது ஒன்றும், பட் ஒரு நாள் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவை. அப்போது இந்த ஐடியா ஆஃப் டைம், ஐடியா ஆஃப் பீஸ் நீங்கள் களத்துக்கு அரசியலாக சமூகத்தோட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது
நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணுமா இருக்கு. டெஃபினட்டாக ஒரு ஃபிசிக்கல் லாங்குவேஜ், ஆக்சுவலாக லாங்குவேஜ் ஒன்று வேணுமா இருக்கு இல்லையா? அதை நீங்கள் இசையாக எடுக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்குது. அதை நீங்கள் வந்து மக்களுக்கு புரிய வகையில் எழுத்தாகவோ அல்லது பேச்சாகவோ, ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், ஒரு டிபேட் டிஸ்கஷனாக இருக்கலாம், அதுக்கும் இப்போ இசையாக இருக்கும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கள் கூட டைமில் ப்ளே பண்ணுறீங்க டெஃபினட்டாக ஒரு. ஆனால் அதுவே ஒரு எழுத்தாகவோ பேச்சாகவோ ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடாகவோ டைரெக்டாக இருக்கும் பொழுது அங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அதுலேயும் கூட அதுலேயும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒரு நாங்கள் அடிக்கடி பேசுகிற விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மொழியில் பெரும்பாலான மொழியே வந்து இஸ் சப்ளைடு பை த மார்க்கெட். கரெக்ட். ஒகாபுலரி கடந்த 150 வருஷங்களில் பார்த்தோம்னா தொழில்நுட்பமும் பொருளாதார அந்த சந்தையும் டெமோக்ரஸியும் தான் நம்மளுடைய சோஷியல் டிஸ்கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிக்ஷனரியுமே அதுலேருந்து தான் வருது. இதில் எக்கச்சக்க லிமிட்டேஷன் இருக்கும்போது நிறைய லிமிட்டேஷன் நீங்கள் அது உள்ள பார்க்கும்போது லைக் வாட் பாஸ்கர் சார், நீங்கள் வந்து அந்த இசையில் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் வார்த்தைகளாக வரும்போது வேர் டு யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப்? புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு அந்த நிறைய தூரங்க, ஒரு தூரம் 2 தூரமா? ஐயோ, நிறைய தூரம் வந்து பிரச்சனை, நிறைய தூரம். இல்லை, நம்ம சொல்றது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க சுத்தமா. அது டெஃபினட்டா வேற மாதிரி புரிஞ்சுக்குப்பாங்க. நம்ம அதை டெஃபினட் டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம எழுதுறோம். ஆல்மோஸ்ட் எல்லா சொற்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கோணி, ஒரு பேகேஜ் இருக்கு. அதுக்கு அது ஒரு வேர்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னைக்கு லூஸ் பண்ணிட்டோம். ஒரு வார்த்தை எடுத்துனீங்கன்னா, ஒரு சொல் எடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி நேச்சுரலாக இருக்குது. அதுக்கு ஒரு சென்ஸு டெஃபினட்டாக மாறிண்டே இருக்கும். பட் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டாக இருக்கலாம், ஈவன் த டெமோக்ராட்டிக் செட்டப், யூர் ரைட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொன்னது. அண்ட் நான் இன்னொன்று ஆட் பண்ணுவேன், இந்த லிபரல் செட்டப் கூட நான் சேர்ப்பேன். ஆக்சுவலாக இது எல்லாத்துலேயும் அவங்களும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வேர்டுக்கும் நம்ம வந்து அதோட வேர்டுக்கே ஃப்ரீடம் இல்லை இன்னைக்கு. ஒரு ஒகேபுலரிக்கு ஃப்ரீடம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ரெண்டாவது, இப்போ நான் பாடுறதுக்கும் நான் பேசுறது எழுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, இந்த ஒரு சமுதாய தொடர்பு, ஒரு அரசியல் தொடர்பு எடுத்தோன்னா அதில் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைரக்ட்னஸ் தேவைப்படுறது. ஏன்னா நான் டைரக்ட் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறேன், இங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு என்னோட லாங்குவேஜ்னால் ஒரு டைரக்ட் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதோட அதில் ஒரு டென்ஷன், வேறு டென்ஷன் வரும். அந்த லாங்குவேஜோட டென்ஷன் வேறு டென்ஷன். அதே சமயத்தில் நான் வந்து ஒரு ஐடியேஷனில் ஒரு ஐடியா வச்சு நான் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டென்ஷன் வேறு. நான் டைரெக்டாக வந்து இப்போ டைரெக்டாக அரசியல் பேசுகிறதா இல்லையா நம்ம பேசுகிறது பார்த்தீங்களா, அந்த டைரெக்டாக அரசியல் பேசாமல் இருந்தால் கூட அது சுற்றி இருக்கிற ஒரு இஷ்யூ, ஒரு இன்டெலெக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டா கூட இன்னைக்கு அதை டீல் பண்ணுற நம்ம எபிலிட்டி போயிடுது. ஒரு நான் பெரிய ஐடியாஸ் பர்சன், எனக்கு ஐடியாஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் ஐடியாஸுக்கு ஸ்பேஸ் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இது ஒரு there's another problem. ஐடியாஸுக்கே ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுது. பிகாஸ் ஐடியாஸ் தான் எல்லாங்க. ஐடியாஸ் கரெக்டாக தப்பான்றது விஷயம் இல்லை. ஐடியாஸ் இன்னொன்று ப்ராக்டிகாலிட்டியில் ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க கூடாது. ஐடியாஸ் அண்ட் ஐடியல்ஸ்ல தான் நம்ம ஆரம்பிக்கணும் எல்லா விஷயத்தையும். நம்ம ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்கணும்னா அந்த ஐடியாவே கிடையாது. அது ஒரு மிஷின் ஜாப். அது it has to be in the idea, it has to be crazyங்க. human beings have to be mad. you have to அந்த ஒரு கிரியேட்டிவ், அந்த ஒரு என்ன சொல்லுங்க, அந்த ஒரு பொங்கி வரணுங்க. அந்த ஹியூமன் பீயிங்ஸ், அதுதான் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி தான். நம்ம என்ன விஷயமா இருக்கலாம், இது வந்து விவசாயமா இருக்கலாம், கலையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாங்க. சரியா தப்புக்கு அப்புறம் வரலாம். பட் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து சார் ப்ராக்டிக்கலா சொல்லுங்க, இதான் ஃபர்ஸ்ட். நம்ம அது தப்பு கிடையாது. பட் முதல்ல ஆரம்பிக்கும் போது அங்க ஆரம்பிச்சோம்னா அப்போ நம்ம எங்க நம்ம உணர்வு பத்தி என்ன பேச முடியும், நம்ம தொடர்பு பத்தி என்ன பேச முடியும், நம்ம வந்து விவசாயத்தை பத்தி என்ன பேச முடியும். இப்ப பிராக்டிக்கல் சொன்னா நீங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தூக்கியே போட்டு வீட்டுக்கு போகலாம். அது ஐடியா தானே அது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுது. ஸோ அதனால சம்டைம்ஸ் ஐ ஸ்ட்ரகிள் வித் தட் பிகாஸ் ஐ எம் an ஐடியாஸ் பர்சன். ரொம்ப அதிகமாக அந்த பிராக்மேட்டிக் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஃபிட்டின் பண்ண நெரிக்கும் பொழுது ரொம்ப சிரமமாயிடுதுன்னு கூட தோணும். ரொம்ப சிரமமாயிடுதுங்க. பிகாஸ் நம்மளுக்குள்ளேயே ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கு, அதையும் சொல்லணும். சம்டைம்ஸ் ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் காம்ப்ரமைசிங். என்னோட லொக்காபுலரி காம்ப்ரமைஸ் இருக்கு,
அந்த ஃப்ரீடம் போயிடுறது. நான் வந்து சரி யூ ஹாவ் டு எப்படியாவது இதை வந்து யூ ஹவ் டு மேக் இட் ஹேப்பன் லெவலுக்கு போய்டும். விச் இஸ் ஓகே, நான் தவறுன்னு சொல்ல, சில தூரம் தேவைதான். பட் இந்த மாதிரி ஒரு நம்மளால ஒரு கலந்துரையாடல் பண்ண முடியாதுன்னா ஐடியாஸை வச்சு நம்ம எப்படி வந்து முன்னேற்றத்தை பற்றி பேச முடியும், எப்படி வந்து என்ன ஒரு நம்மளோட என்வாயர்மெண்ட் பற்றி பேசணும் எனக்கு புரியல. ஸோ இதில் இன்னொரு ஒகாபுலரி பற்றி நீங்கள் பேச மாதிரி சொற்கள் பற்றி பேச முடியாது. இன்னொரு செட் ஆஃப் சொற்கள் வேற. ஐ திங்க் இந்த ஸோ கால் முற்போக்கு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, கடவுள், மரபுகள், சடங்குகள், அந்த சொற்களும் அந்த உணர்வுகளும் அந்த அந்த ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஒகாபுலரிக்கும் ஐடியாஸுக்கும் ஒரு தொடர்பை நம்ம கட் பண்ணிட்டோம். ஆமாம், இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம். ஏன்னா அது எல்லாமே ஐடியா தானே. கடவுள் இருக்காரா இல்லையான்னு விட்டுருங்க, பட் இஸ் ஐடியா. கடவுள் ஒரு ஐடியா, ஒரு சடங்கு ஒரு ஐடியா. அதுக்குள்ள இருக்கிற ஜாதி பிரச்சனைக்குள்ள இப்ப நான் போல, பட் அது தனியா பேசலாம். பட் அது ஒரு ஐடியா. அந்த ஐடியாக்குள்ள இருக்கிற சொற்களும் ஒகாபுலரியும் ஆக்சுவலா வந்து சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒகாபுலரி, இயற்கை சார்ந்த ஒகாபுலரி, ஒரு தொடர்பு சார்ந்த ஒகாபுலரி. இதோட நம்மளுக்கு பேசுறதுக்கு கூட இன்னைக்கு ஒகாபுலரி கிடையாது. இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுது அப்படிதான் எனக்கு படுது. நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையில சில வெக்காபுலரி எடுத்துறோம் இல்லையா, நம்பிக்கையில் இருக்கிற வெக்காபுலரி எடுத்தோம்னா நமக்கும் இந்த இயற்கைக்கும் நமக்கு மனிதர்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி 100%. அதுதான் நான் சொல்றேன், கட் பண்ணி ஆச்சுங்கிறேன். கட் பண்ணிட்டோம். இது ஒரு ஹோமோஜனைசேஷன் ப்ராசஸ் தானே, இதோ ஸ்டாண்டர்டைசேஷன் தானேங்க நம்ம பேசணும்ல, இதோ ஸ்டாண்டர்டைசேஷன் தானே. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம ஏன் ஒத்துக்கிறோம்? அந்த அந்த உணர்வு, அந்த அனுபவம் அந்த மனிதனுக்கு நிஜம். அதுல அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த உணர்வோடு எனக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் தேவை. அப்பதான் வந்து நான் வந்து ஐ கேன் பில்ட் சொசைட்டல் ரிலேஷன்ஷிப், ஒரு சமுதாய ஒரு ஒரு சம்பந்தம் அப்படிதான் கிடைக்கும் எனக்கு. பட் இன்னைக்கு அதை கம்ப்ளீட்டா வெட்டிட்டோம். வெட்டிட்டு இதுல இன்னொரு பிரச்சனைனா நான் பண்றது முற்போக்குன்னு வச்சுட்டோம். ஸோ அவனை ஜட்ஜும் பண்ற நீ. ஸோ அவனை என்ன சொல்ற, நீ இதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் உன்னோட சிந்தனையும் உன் வாழ்க்கையும் முற்போக்கு நான் உன்னை எடுத்துக்க போறேன்னு வேற நீ அவனை செப்பரேட் பண்ற. சட்டையை தச்சுட்டு புள்ள பேக்க. இது நான் ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்து ஒருத்தரும் கேரளாவில் ஏதோ லெஃப்ட் குரூப்போட, உங்களுக்கெல்லாம் கலை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், மூஞ்சிலேயே சொல்லிட்டேன். செம்மக்கும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி உங்களுக்கு என்ன தெரியும் கலை பற்றின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியும் போராட்டம், போராட்ட பாடல்கள், போராட்ட கோரிக்கை, கலை அவ்வளவுதானே உங்களுக்குன்னு கேட்டேன். இவ போராட்டம் இல்லாம ஒருத்தன் பாட்டு பாடுறான், அது கலையா? அதுக்கு என்ன யூஸ்? அது தெரியல உனக்கு, அவன் யூஸ் என்னன்னு. அப்போ உனக்கு கலை தெரியாது. அவன் சும்மா ஒரு பாட்டு பாடுறான்ல, நீ கேட்கலாம் அதுல என்னையா யூஸ்ன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒரு யூஸும் கிடையாது. நான் போராட்டம்னா ஏதோ ஒரு மாத்திரம் ஒரு பிரிட்ஜ் கட்டாதேன்னு சொல்றேன், ஏதோ வச்சுக்கோ, சும்மா பாட்டு பாடுறான். ஸோ ஆக்சுவலா நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்கோர்ஸ் நான் இப்ப சொன்னேன்ல, ஆக்சுவலா கேபிட்டலிஸ்டிக் டிஸ்கோர்ஸ். ஆனா கம்யூனிஸ்ட் தான் பேசிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்களேன், கரெக்ட் யோசிச்சு பாருங்களேன். இது கம்ப்ளீட்டா உபயோகம் இருக்கான்னு ஒரு கேள்வின்றது ஒரு கேபிட்டலிஸ்டிக் கொஸ்டின் வந்துருது. அதான கொஸ்டின் ஆக்சுவலா. என்ன யூஸ்? நீ வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்து நின்று ஒரு பாட்டு பாடினா யூஸ் இருக்கு, நீ சும்மா ஒரு பாட்டு, அது ஆக்சுவலா என்ன கம்ப்ளீட்டா கேபிட்டலிஸ்டிக் கொஸ்டின். நான் கேட்கறது கம்யூனிசம் இல்ல, கம்யூனிஸ்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளும் பேச தயாரா இருக்கணும், டெஃபினட்டா பேச தயாரா இருக்கும். இல்லாட்டா நீங்க சொன்ன மாதிரி கனெக்ஷன் கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணிட்டோம் நாங்க. இப்போ பயன்பாடுன்னு வரும்பொழுது இப்போ லாபம் இல்லாதது பயனற்றது மார்க்கெட். ஆமா, அதான் மார்க்கெட். இப்போ ஹாப்பினஸ் லாபமா நஷ்டமான்னு கேட்டா இருக்கு தெரியாது, பதில் சொல்ல முடியாது. ஹாப்பியா இருக்கேன், இது லாபமா நஷ்டமா? பீஸ் அப்படிதான், எக்ஸாக்ட்லி. லவ் அப்படிதான் இருக்கு, இப்போ பல விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. சும்மா இருக்குது, கரெக்ட். இன்னைக்கு சும்மா இருக்கிறதுங்கிறத நம்ம அடிக்கடி அந்த டிஸ்கோர்ஸ்ல கொண்டு வர வேண்டியிருக்கு. டெஃபினட்டா. நீங்க இப்போ போன வாரம் நான் அந்த பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து கலைகள் பற்றி ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாட்டுப்புற கலைகள் இருக்கு, நாட்டுப்புற கலைகள் அவங்க வந்து விவசாயம் பண்ணும்போது இல்லாட்டா மீனவர்கள் வந்து பாட்டு பாடுவாங்க, அந்த பண்ணுற ஒரு கஷ்டத்தை வந்து மறக்கிறதுக்காக அந்த பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம்,
அப்புறம் யாருக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் நேரம் கிடைச்சதோ, டைம் பற்றி பேசுனீங்க, நேரம் கிடைச்சப்புறம் அந்த பாடலை இன்னும் மேன்மையாக்கி இங்கேருந்து எனக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. மேன்மையாக்கி கடைசியில் வந்து என்ன ஆகுறதுன்னா ஒரு கர்நாடக இசை கலை. ஸோ அதனால் அவர் என்ன சொல்ல வந்தார்னா, அதனால இதுலேருந்து தான் எல்லாமே வந்தது, ஆனால் எல்லாம் சமம் அப்படின்னு. இது எப்படி இருக்கிற சொல்றதுன்னா, ஒரு பொருளாதார ரீதியாவோ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலையோ பைசா கிடையாது, அவன் ஏன் ஓவியம் வரைகிறான்? சந்தோஷம் கொடுக்கும் அவனுக்கு. அதான், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னது தான். இப்போ வந்து எதுக்கு ஓவியம் இருக்குது, எதுக்கு பாடல் இருக்குது? பாடல்ன்றது ஒன்றும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்களேன். அதில் அந்த அனுபவம், அந்த சூழலோட அனுபவம் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு யூட்டிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் கேட்ட மாதிரி பீஸுக்கு என்ன யூட்டிலிட்டின்னு கேட்கலாம். இப்போ நான் நிறைய பேருக்கு மியூசிஷியன், இப்போ ஒரு கலைஞன், ஆக்சுவலாக அவனுக்கு என்ன யூட்டிலிட்டி சொல்லுங்கள்? ஜிடிபியில் நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சேம் சைட் கோல் போடாதீங்க, சொல்லவே முடியாது. இப்போ நான் இப்போ கச்சேரி கேட்டு போறாரு ராமு வராருன்னு வச்சுங்களேன். என் கச்சேரி கேட்டதுனால அடுத்த நாள் வந்து அவர் ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை பண்ணி அதனால வந்து ஏதோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுங்களே. ஸோ நீங்க பேண்டமிக்ல எனக்கு தெரிஞ்சு டிப்ரெஷன்ல போகாம நிறைய பேர் இருந்தது உங்க கச்சேரி கேட்டு மியூசிக் கேட்டதுனாலதான் நிறைய பேர் வந்து பேண்டமிக்ல எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் ஐ ஹவ் ரன் ஹவர்ஸ் டுகெதர் ஆன் லூப் நான் ரன் பண்ணியிருக்கேன் ஒரு பீரியட்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து இட் இஸ் ஈவன் மோர் ஆப்வியஸாக அடிக்குது. ஏன்னா when you are locked up completely, மியூசிக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இட் டேக்ஸ் யூ பிளேசஸ் இன் இமேஜினேஷன் far away. அது மாதிரி ஒரு டெஸ்பிரேஷன், ஆமா அந்த டெஸ்பிரேஷன் இன்னும் கரெக்ட் டெஃபினட் அது வந்து இன்னமும் வந்து ஃபீல் பண்றோம். பட் நீங்க சொன்ன மாதிரி there is அது வந்து வேல்யூ வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி வேல்யூ அண்ட் பிரைஸ்ன்றது ரெண்டு டோட்டலி டிஃபரெண்ட். 50,000 அதோட மதிப்பு, விலைக்கும் மதிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை தான் பேசணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் நீங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்னு. அதனால இந்த நம்பர் விளையாட்டு, ஜிடிபி எல்லாமே இந்த மாதிரி வேல்யூஸ் இதெல்லாம் ஒரு நம்பர் விளையாட்டு இருக்கு இல்லையா? அது இப்ப கார்பன் கிரெடிட் வேற வந்துட்டோம். சுற்றுப்புற சூழலையும் வந்து நம்பர். இப்போ இன்ஃபேக்ட் நீங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் த அதர் ஃபோக்கஸ். உங்களுடைய இந்த சூழல் சார்ந்த உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, உங்கள் வேலை. எண்ணூரில் நீங்கள் வந்து பாடின இந்த புறம்போக்கு பாடல் ஆகட்டும், அல்லது மற்ற விஷயங்கள்ல நீங்கள் பேசுனது, இன்னைக்கு இந்த இது பற்றியும் பேசுனீங்க, கொடைக்கானல் பற்றியும் மெர்க்குரி விஷயம் பற்றியும் பேசுனீங்க. நீங்கள் வந்து கலைஞர்களுடைய பங்களிப்பு இந்த துறையில், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் யூஆர் லைக் எக்ஸ்ட்ரீம் கேஸ். நீங்கள் வந்து அவுட்ல இருந்ததில்லை, நீங்கள் வந்து யூஆர் நாட் நார்ம் இன் திஸ். வாட் வில் மேக் மோர் artists come out and take this? ஐயோ, இது வந்து எனக்கு ஒரு விடை இருந்தா நான் வந்து சந்தோஷப்படுவேங்க, மகிழ்ச்சியோட சொல்லு. விடையே கிடையாது சொல்லுங்க. ஏன்னா இது வந்து நிறைய தடவை வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், நீங்க ஒரு முறை அந்த ஜிஎம் இதுக்கு வரும்போது எல்லா இடத்துலயும் நீங்களே நிக்கிறீங்களேன்னு ஒரு தடவை யாரையோ பார்த்து கேட்டீங்க. நாங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தப்போ எல்லா இடத்துலயும் நீங்க ஒருத்தர் தானே வரீங்க. சொன்னேன், ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு போனா அதே 100 பேர் தான், 20 பேர் 100 பேர் அதே மூஞ்சிதான் பார்க்க போறோம், புது மூஞ்சி ஒண்ணும் கிடையாது. என்னன்னா ஈவன் அமாங் செலிபிரிட்டிஸ் அதே ஒரு 5 பேர் தான் எல்லாத்துக்கும். இதுதான் நான் கொஸ்டின் கேட்கறேன். அந்த கலை பத்தி நான் முதல்ல கேட்ட கேள்வி, நிஜமா நம்ம கலை பண்றோமா, நம்ம நிஜமான ஒரு கலைஞனான்னு நம்ம கேட்கணும். இது உண்மையான கேள்வி, எல்லா கலைஞரும் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கலையில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்க கலைகள் முதல்ல நான் சொல்கிறேன், அந்த சமுதாயமாக இருக்கட்டும், அவங்க கலை வடிவமாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக வந்து போராட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். ஏன்னா அவங்க வாழ்க்கையே போராட்டம். வாழ்க்கை போராட்டமாக இருக்கும்போது நீ உன்னை பார்த்து கத்தினாதான் நீ நான் சொல்கிறத கேட்க போகிறேன். நான் ரோடில் வந்து பாடினாதான் நான் இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்க போகிறேன். ஸோ அந்த சமுதாயத்துலேருந்து வர கலைகள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் எப்போதுமே கலந்துருக்கும். அது சில தூரம் வந்து நேராக மூஞ்சிக்கு நேராக இருக்கும் அரசியல், சிலதும் ஒரு மாதிரி நல்ல ஒரு சட்டிலாக இருக்கும், ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் கூத்தா எடுத்துக்கலாம், நீங்கள் பறையாட்டமாக எடுக்கலாம், என்ன வேணால் எடுக்கலாம். ஓரளவுக்கு சமுதாயத்தில் மேல்தட்டில் இருக்கிற கலைகள் சமுதாயம் பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தோட பேசிக் சிந்தனை எப்படின்னா ஒன்றுமே மாறக்கூடாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு சௌரியமாக இருக்கிற சிச்சுவேஷன், இதை மாற்றக்கூடாது.
அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற கலைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டஸ்கோ சௌரியமாக இருக்குங்க. நான் எதுக்குங்க இது அனாவசியமாக நானே ஏதோ பிரச்சனை பண்ணி எதுக்கு, இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த கலை வடிவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா, ஒரு அரண்மனை, ஜமீன்தார், சுத்தா இங்கிலீஷில் சொன்னால் ஒரு ஃபியூடல் சிஸ்டமில் வந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட். நீங்கள் ஃபியூடல் சிஸ்டம் அக்ரிகல்ச்சரில் மட்டும் இல்லை, ஆர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயம். ஸோ அந்த ஒரு ஃபியூடல் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார், அப்புறம் இப்போ வந்து அரசியல்வாதி, அப்புறம் கார்ப்பரேட்ஸு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு ஃபியூடல் லார்ட்ஸ் சமுதாயத்தில். நான் இவனை வந்து எப்போதுமே நான் இவனை ஒரு மாதிரி ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கிறது தான் என்னோட டியூட்டி. அப்படின்னா நான் அவன் எந்த சமுதாயத்தில் எந்த தட்டில் இருந்து இருக்கான் அதே இடத்துல இருந்தா இருக்கான். ஸோ அவனை நீ பிரச்சனை பண்ணா உனக்கு இருக்கிற 2 அவார்டும் போயிட போகிறது. என்ன ரொம்ப ப்ராக்டிக்கலா சார், இதுதான் ஆக்சுவலா சிந்திக்கிற விஷயம். இதுதான் எனக்கு இருக்கிற 2 கச்சேரியும் போயிட போகிறது. அந்த கார்பரேட் வந்து கூப்பிட்டு நிறைய லட்சக்கணக்காக பைசா கொடுக்குறேன்னு சொன்னா, நீ வந்து இந்த போய் போராட்டத்தில் போய் இருக்கிற கச்சேரியும் கேன்சல் பண்ணிட்டான். இது நடக்கும். எனக்கு நிறைய நடந்திருக்கிறதுனால நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும். நிறைய நடந்திருக்கு. கேன்சலேஷன்றது போலீஸோட நான் கச்சேரி பாடியிருக்கேன். 1-2 கிடையாது. இங்க எல்லாம் அமெரிக்கால பாடியிருக்கேன். ஸோ அப்போனா எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ இவரு கச்சேரி ஏற்பாடணுமா, ஐயோ பிரச்சனைங்க இவர் பண்ணானா அப்புறம் வந்து. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீ ஷேக் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து எனக்கு அரசியல் சிந்தனை இருந்து சமுதாய சிந்தனை இருந்தாலும் நான் வெளியில காமிச்சக்கூடாது. இதுதான் ரியாலிட்டி. இது வந்து நீங்கள் சினிமா உலகத்தில் எடுத்துக்கலாம், இசை உலகத்தில் இருக்கலாம், நாடக உலகத்தில் எடுத்துக்கலாம், நடன உலகத்தில் எடுத்துக்கலாம், எங்கே வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஃபியூடல் ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கு ரீசன். இது ரொம்ப சேட். இதுக்கு நீங்கள் ஆப்போசிட் அமெரிக்கா எடுத்துக்கோங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அமெரிக்காவில் இருக்கிற சினிமா ஸ்டார்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க தைரியமாக அரசியல் ரீதியாக பேசுகிற விஷயங்களோ, இப்போ ட்ரம்ப் வரும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னது ரொம்ப பாராட்டத்தக்க. கார்ட்டூன்லாம் அங்க இருக்கு. ஆமா எக்ஸாக்ட்லி. இப்ப கார்ட்டூன்ஸ் பாருங்களேன், நம்ம ஊரை விட்டு வேற போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது நம்ம கத்துக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் நானே வந்து சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்க்கு சொல்றீங்களா, அது ஒரு ப்ரொட்டஸ்ட் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பாட்டு பாடணும், நான் எவ்வளவு யோசிக்க வேண்டியதுக்குன்னா 5 பேர் கூட கிடைக்காது எனக்குங்க. தேடி தேடி பார்த்து ஐயோ இவங்க யாரு பாட்டுக்கு ஆளே கிடையாது, இவங்க ஒருத்தன் இங்க ஒரு ஆள் அப்படி முடியும். ஸோ எல்லாருமே வந்து சேஃப்டியில் இருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம். இதுதான் பேசிக் ப்ராப்ளம். ஆனால் அட் த சேம் டைம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அடுத்த தலைமுறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அடுத்த தலைமுறை ஹோப் டெஃபினட்டாக இருக்குங்க. அது வந்து நீங்கள் அக்ராஸ் போர்டு ஐ திங்க் கலை மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே சமுதாயத்தில் அடுத்த தலைமுறை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக அவங்க இன்னும் சின்ன வயசில் அந்த வயசில் நான் யோசிக்காத விஷயம் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு 22-23 வயசில் அவர் சொன்னார், ஒரு விவசாயத்தை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, பிரசாந்த் பற்றி. அதே மாதிரி தான் அந்த டைம்லேயே வந்து அவங்க யோசிக்கிறது, அவங்க படிக்கிற விஷயங்கள் மேபி அங்கே தான் டெக்னாலஜி ஹெல்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்சஸ் இன்னும் இருக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு டெஃபினட்டாக அதில் ஒரு நம்பிக்கை வருது. சரி, ஒரு ஹோப் டெஃபினட்டாக. புது ஜெனரேஷன் சேஃப் ஜோன் உடைச்சிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க இன்னொன்னு பார்க்கணும், எந்த டைம்ல எதை விடணும். சி இது அல்டிமேட்டா பிளண்டா இது ஒரு பவர் கேம் தானுங்க. நீ உன்னோட பவரையும் நீ எடை போடுற, வெளில இருக்கிற பவரையும் எடை போடுற. எப்ப நான் புஷ் பண்ண முடியும் நீ பாக்குற. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஃபினட்டா பண்ணுவோம், விச் இஸ் ஓகே. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இந்த ஒரு ஃபயர் இருக்குன்னா அது பண்ணிக்கலாம். இயக்கங்கள்ல நீங்க எங்க ஹோப் பாக்குறீங்க? அமாங் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ல நீங்க ஏதானும் உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு? இன்னைக்கு நான் வந்து கலச பார்க்க இயக்கம் இஸ் டெஃபினட்டாக அதுதான் சொல்லணும். பிகாஸ் இம்மீடியட்டாக எனக்கு அதுதான் வருது. இந்த மாதிரி ஒரு சோஷியோ இன்டெலெக்சுவல் ஸ்பேஸ் அப்படின்னு நான் ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணணும்னா பண்ணலாம். சோஷியோ ஸ்பேஸ் பிகாஸ் ஜென்ரலாக இந்த ரெண்டு நான் ஏன் இது மிக்ஸ் பண்ணுறேன்னா, இன்டெலெக்சுவல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு புத்திஜீவிகள் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி எல்லாமே ஒரு அப்ட்ராக்ட்லேயே நடக்கும், அதுவும் முக்கியம்தான். சோஷியல் ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை விஷயம், நாளைக்கு என்ன பண்ணணும்.
இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து இதுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் ரொம்ப ரேராக நடக்கும். இதுக்குள்ள இதோட வீவ் அது ரொம்ப அழகாக இங்கே அந்த ஃபீலிங் கிடைக்கிறது எனக்கு. ரைட். அண்ட் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் எப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் நிஜமான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ். எதை பற்றி எக்ஸாக்டாக பேசணும் நம்மளுக்கே சம்டைம்ஸ் தெரியாது. அது ரொம்ப அழகான விஷயம். அப்போதான் நம்ம மைண்ட் ஃப்ரீயாக இருக்கு. டைவர்ஸாக வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எவ்ரி மந்த்து ஃபார் 25 இயர்ஸ் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பாஸ்கர் ஸ்மாலாக இருக்கிறது நான் அதை சொல்லணுன்னு இருந்தேன். மெனி ஸ்மால் திங்ஸ் வி நீட். And the compounded effect of many small things is far greater than one big thing. So இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி யோசிக்கிறது, கேள்விகள் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், பிரச்சனைகள் பற்றி பேசுறது, என்ன பண்ணலான்னு பேசுறது, அண்ட் ஆல்சோ மெமரி. இதில் ரொம்ப அழகான விஷயம் நம்ம மறக்கிறோம். மெமரின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ட்ரிக்கியாக கூட இருக்கலாம், நாஸ்டாலஜியா கூட போகலாம், ஆனால் கூட அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த மெமரியிலேருந்து நிறைய பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ். இப்போ இன்னி கூட யாரோ வந்து நான் வளரும்போது இது அங்கே இதை பார்த்தேன்னு சொன்னார்ல, அது ஜஸ்ட் ஒரு பாஸ்ட் விஷயம் கிடையாது. அதில் ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த ஃபீலிங் எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் அதை பார்த்ததே கிடையாது. அவர் என்ன இடத்த பற்றி பேச கூட எனக்கு தெரியாது, என் கண்ணாலே பார்த்தது. பட் இட் கனெக்ட்ஸ். நோ, ஐ வாண்ட் இட்ல. That is what memory can do. அதனால தான் நம்ம நெகட்டிவ் மெமரியும் அதோட பவர்ஃபுல். அதனால தான் போத். பட் அந்த மெமரியும் அதை அலோவ் பண்ணி அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். நிறைய தலைமுறைகள் இருந்தாங்க இன்னைக்கு, நாட் ஜஸ்ட் ஓல்ட் பீப்புள் இல்லைடா யங் பர்சன். ஸோ அதுக்குள்ளே டெஃபினட்டாக டென்ஷனும் இருக்க போகிறது. அந்த டென்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் வந்து நம்ம டெமோக்ரஸி சும்மா பேசின்னு தான் இருக்கும். நோட் அண்ட் ஆன்டி நோட் கிரியேட்ஸ் ஹார்மனி மாதிரி தான். டெஃபினெட்லி 100%. ஸோ இந்த கலசபாக்கம் டெஃபினட்டாக இது எனக்கு ஒரு பெரிய ஒரு லேர்னிங் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு மார்னிங். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது பெரிய விஷயம். ஐ மீன், ஏன்னா அப்படின்னா ஒரு தலைமுறையில் தேர் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு சஸ்டெயின் தட் ஸ்பேஸ். அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஹோப்ஃபுல் திங் தானே. யூஸ்வலாக என்ன நடக்கும்னா ஒரு 2 தலைமுறை தாங்கும், அப்புறம் அப்படியே அது டிசிப்பேட் ஆகிடும், அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியாது. பட் இங்கே வந்து ஒரு 25 வருஷமாக இந்த விஷயம் பண்ணிகிட்டே இருக்கேங்க. அஃப்கோர்ஸ் 10,000 சிக்கல்கள் வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும். அதையும் மீறி இது ஒரு முக்கியமான ஒரு தளம். இங்கே வந்து நம்ம கலந்துக்கணும், இது வந்து நடக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா. அதே வந்து இட் இஸ் ஸ்டன்னிங், குவைட் ஸ்டன்னிங். ஸோ இதுதான் இங்கே தான் தேர் இஸ் ஹோப். ஐ திங்க் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நிஜமாவே ஹோப்பை பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இந்த மாதிரி இடம் டஸ் நீங்கள் வந்து எங்கள் புறம்போக்கியலுக்கு வந்து இருக்காங்க. அந்த புறம்போக்கியல் நாங்கள் பண்ண நிகழ்ச்சியோட மெயின் நோக்கம்னா இந்த இன்டெலெக்சுவலிசமை சேலஞ்ச் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் சேலஞ்ச் வாஸ். ஹூ இஸ் தி இன்டெலெக்ட், நாலேஜ்ன்றது எங்கே இருக்கு, ரைட்? பிகாஸ் அது நம்மளோட ஃபைட்டில் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வெர்ட்டிங் த இன்டெலெக்சுவல் வேர்ல்டு. இன்னைக்கு அகாடமியாவாக இருக்கட்டும், இல்லாட்டா மேல்தட்டு ஆங்கில சிந்தனைகளாக இருக்கணும், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இன்டெலெக்சுவல் வேர்ல்டை வந்து கேப்சர் பண்ணின ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இதை வந்து உடைக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் எனேபிள்ஸ் தட் பிரேக்கிங். எனக்கு நீங்கள் சொல்லும்போது என்னன்னா, அந்த புறம்போக்கியிலும் சரி கலசப்பாக்கமும் சரி, பகுத்தறிவுவாதிகள் மித்தை மட்டும் உடைக்கிறாங்க, ஆனால் நரேஷனை உடைக்கிறது இல்லை. எக்ஸாக்ட்லி. நான் மித்தை உடைக்கிறேன்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஹிஸ்டாரிக்கல் நரேட்டிவ்ஸை கேரி பண்ணே வராங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அதை உடைக்கக்கூடிய விஷயம், ஏன்னா அது அவங்க பேசுகிறாங்க, அதுதான் ப்ராப்ளம். நரேட்டிவ்ஸ் அவங்க எக்ஸாக்ட்லி, பிகாஸ் அவங்க வேணுட்டே பண்ணுறாங்க இல்லைன்னு கூட சொல்ல, பட் அது ஆட்டோமேட்டிக் நடக்கும், ரைட்? அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அது டெஃபினட்டாக உடைக்கிறது கிடையாது. நரேட்டிவ்ஸ் உடைக்கிறது இல்லை, டெஃபினட்டாக மட்டும் உடைக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரெண்டும் பேரலாக உடையிறது, அது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள், இந்த மாதிரி சுற்றுச்சூழல், சமுதாயம், சீட், அக்ரிகல்ச்சர் எல்லாமே, பட் இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸ்லையும் நமக்கு தேவைங்க. இந்த மாதிரி இசையில் தான் நடக்குதா? இசையில் நான் ஒன்று தான் சொல்லுவேன், இயக்கங்கள் இல்லைன்னு தான் நினைப்பேன். நடந்திருக்கு பாஸ்டில் ஒரு அளவுக்கு. இந்த அளவுக்கு ஒரு சொசைட்டல் ஒரு சமுதாய ரீதி சிந்தனை இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் இருந்திருக்கு. இயக்கங்கள் இப்போ இசையில் எந்த இசை வடிவத்திலையும் எந்த கலை வடிவத்திலும் கிடையாது.
இந்த கலை வடிவத்தில் நான் சேர்த்தே சொல்றேன். நான் இந்தியா பத்தி பேசுறேன், நிச்சயமா கிடையாது. ஒரு டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 1940s 50sல இந்த பெங்கால்ல ரவிசங்கர் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ரெசிவ் சம்திங் இது இருந்தது. குவைட் அது ஒரு அமேசிங் ப்ராஜெக்ட். அது ஒரு லெஃப்ட் ப்ராஜெக்ட் தான். ஆனால் அதில் வந்து பெயிண்டர்ஸ், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், அதுக்கு பேர் டக்குன்னு வரமாட்டேங்கிறது எனக்கு. கால்கட்டா நார்த்தில் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்ட்டை வந்து ஒரு சோஷியல் சேஞ்ச், சோஷியல் தாட்டை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அந்த டைம் நடந்திருக்கு. அது ஜஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஓரளவுக்கு அந்த சோஷியலிஸ்டிக் கைண்ட் ஆஃப் இமேஜினேஷனில். அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க ஓரளவுக்கு அடுத்த தலைமுறையில். அவங்க எல்லாம் கலெக்டிவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது டெஃபினட். ஆனால் அகெயின் அந்த கலெக்டிவ்ன்றது என்னோட இது வந்து கலெக்டிவோட அந்த கூட்டணி வந்து சமுதாயத்தில் நிறைய மக்கள், வெவ்வேறு மக்கள் இருக்கிற கூட்டணியாக இருக்கணும். அது வந்து இந்த இசை வடிவு மட்டும் ஒரு கூட்டணி, நாடகத்துக்கு மட்டும் ஒரு கூட்டணி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் அந்த ஒரு பொதுவாக ஒரு கூட்டணியாக இருந்தால் தான் கலை வந்து நிஜமா சமுதாயத்தில் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும். இந்த கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் பற்றி அதிகம் எழுத்தோ பேச்சோ இல்லைங்க. இப்போ வெளியில் எழுதுறாங்க கல்ச்சுரல் இம்பீரியலிசம் அது இதுன்னு. இங்கே அந்த மாதிரி தளத்தில் எழுதுல ரொம்ப குறைவான நாட்கள் ஃபிக்ஷனலாக எழுதுறாங்க. பெருமாள் முகர்லாம் எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனலாக அதை உடைக்க பிரேக் பண்ணுறாங்க கல்ச்சுரல் பாலிடிக்ஸ். கரெக்ட். இன்னைக்கு கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான தளத்தை எப்படி உருவாக்கலாம்? சி கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் ஒரு நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எல்லா விஷயங்களும், அரசியல் விஷயமா இருக்கட்டும், பொருளாதார விஷயமா இருக்கட்டும், சுற்றுச்சூழல், இதை கல்ச்சுரலாக தான் பார்க்கணுன்றது என்னோட பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கிராமத்துலையாக இருக்கட்டும், ஒரு சுற்றுச்சூழல் பற்றி பேசும்போது நீங்கள் வந்து ஒன்லி வித்தவுட் டீலிங் வித் காஸ்ட் யூ கான்ட் டாக் அபவுட் இட். ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுகிறோம், லேபரர் பற்றி பேசாமல் நீங்கள் எப்படி சுற்றுச்சூழல் பேசலாம்? பேச முடியாது. ஸோ லேபருக்கு எங்கே வாய்ஸ் இருக்குது இந்த சுற்றுச்சூழல் கான்வர்சேஷனில்? ஒரு கொஸ்டின் வருது. லேண்ட்லெஸ் லேபரை ஏற்றுக்கிறதே இல்லை. எக்ஸாக்ட்லி. ஒரு என்டிட்டியாவே நம்ம வந்து ஒரு லேண்ட்லெஸ் லேபரரை வந்து இந்த ஒரு சுற்றுச்சூழல், இந்த ஒரு டயலாகில் நம்ம கொண்டு வரலன்னா இட் கேனாட் பி அ கல்ச்சுரல் மூவ்மெண்ட். அண்ட் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம ஏன் அதை பண்ண மாட்டோம்னா நம்மளுக்கும் இந்த சிக்கல் கூட போவான்னு தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் மை ப்ராப்ளம் வித் ஐ ஹேவ். ஸோ நீ கல்ச்சுரல் பாலிடிக்ஸாக பார்க்கணுன்னா, அது ரியாலிட்டியில் பார்க்கணுன்னா, அண்ட் நிஜமாக ஒரு சமத்துவமான ஒரு இடத்த நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா இந்த ஒரு ஃப்ரிக்ஷனை அலோவ் பண்ண முடியணும். அதுக்குள்ளே இருக்கிற இந்த கல்ச்சுரல் பாலிடிக்ஸை அதை பிளே அவுட் பண்ண விடுங்க. அது என்ன நடக்கிறது அப்புறம் வரலாம், பட் அதை பிளே அவுட் பண்ண விடணும். ரைட்? ஸோ இந்த ஆல் தீஸ் மெனி கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம டயலாக்ஸில். என்னோட இசை டயலாகாக இருக்கட்டும், உங்களோட என்வாயர்மெண்ட் டயலாகாக இருக்கட்டும், இல்லாட்டா அக்ரிகல்ச்சரல் லேபர் டயலாக், இந்த டயலாக்ஸில் இருக்கிற இந்த சொசைட்டல் கேப்ஸ், கல்ச்சுரல் கேப்ஸ், இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாலத்தை கட்டி அதை ஸ்பில் ஓவர் பண்ண அலோவ் பண்ணுறோமோ அப்போ தான் அது நிஜமாக ஒரு கல்ச்சரல் டயலாகாக மாற முடியும். அது வரைக்கும் நம்மளும் ஒரு கன்வீனியன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். 100% நம்மளும் அது ஒரு கன்வீனியன்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுறதுன்னா, நம்ம என்ன அண்ட் ஜென்ரலாக நம்ம யோசிக்கிறது வந்து ஒரு 2 years 3 years 5 years தான் யோசிக்கிறோம். பட் லாங் டேர்மில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும்னா இதை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம அங்கே போக முடியாது. இல்லாட்ட என்ன ஆகும்னா, ஒரு 10 yearsல ஏதோ ஒரு மாற்றங்கள் சொசைட்டி நடக்குதுன்னு வச்சுங்களேன், பவர் ஸ்ட்ரகிள்ஸில் மாறுதுன்னா வேற உருவத்தில் அதே தான் வரப்போகுது. எப்படி நம்ம கேபிட்டலிசம் வேற உருவத்தில் வருதுன்னு சொல்கிறோமோ, இந்த ஸ்ட்ரகிளும் வேற உருவத்தில் வரப்போகிறது. இது போகவே போகாது. ஸோ நம்ம எப்படி நிஜமாக வந்து நம்மள ஹவு கேன் வி ப்ரொடெக்ட் சொசைட்டி ஆர் நேச்சர் ஆர் வாட் எவர் ஆர் ரெசிஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் இம்பீரியலிசம், எனி கைண்ட் அப்படின்றது வி ஆர் வீக்கருங்கிற நான் பிகாஸ் ஆஃப் திஸ். தட்ஸ் வாட் ஐ திங்க். ரொம்ப மகிழ்ச்சி. ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தெரியல, நான் எனக்கும் தெரியாது. ஒரு 35-40 நிமிஷம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாஸ்கர். தேங்க்யூ. ரொம்ப உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரிஃப்ளெக்ஷன். தேங்க்யூ. நன்றி பாப்பா. தேங்க்யூ.